ஆட்டுக்குட்டியில் நோய் எப்படி பரவுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சும்மா பரவுதுங்க. சில குட்டிகளை வீட்டில் வச்சிருக்கேன். அது எந்தெந்த குட்டின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சில இதுகளை மேய்ச்சலுக்கு பற்றிக்கு வந்துட்டு இதில் இன்றைக்கி நம்ம டோக்கியோ எங்கிட்ட மேய்ச்சலுக்கு இந்த 2-3 நாள் கூட்டிக்கே வரேங்க. அவர் நடக்க மாட்டேன் இப்போ ரொம்ப மகரதா இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்படியே ஒவ்வொன்றா பரவிருச்சு. வாங்கடா இங்கே என்னடா இருக்கு போதா வெயிலாச்சு லேட்டாக ஆயிடுச்சுண்ணா எவனா மெயிறாங்களா ஓடுறாங்க. அங்கிட்டு நெத்து இல்லை, இந்த பக்கம் தான் கொஞ்சம் நெத்து கிடக்குங்க. எந்தெந்த ஆடுக்கு வந்திருக்குன்னா நம்ம கச்சாவோட ஒரு குட்டி இறந்து வச்சு இன்னொரு குட்டி வந்துருச்சுங்க. அது போக நம்ம பூச்சி மகன் வேறு யார் நம்ம குட்டியம்மா மகளுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் புதுசு. ஏற்கனவே வந்து நம்ம பெண் கோயின் சிலுக்கெல்லாம் வீட்டில் கிடக்காளுங்க. எல்லாத்தையும் சேர்க்காமத்தே வச்சிருக்கு. வீட்லேயே அந்த வேப்பங்குள்ள என்கிட்ட ஒரு மரத்தில் கேட்டு கொஞ்சம் ஓடிச்சு போட்டுருக்குங்க. அதனால தான் பூச்சியெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சாச்சு. தனியாக இருக்கா வாங்கடா எங்கிட்டு வாடா எல்லாம் அங்கிட்டு போயிடுச்சுடா சுற்றி போயிட்டு வருவோம். இதில் கோக்கோ மகனை கொஞ்சம் ஒதுக்கி தாங்க வச்சிருக்கோம். பயமாக இருக்குன்னா ஈண்டாடு குட்டிக்கு தான் அதிகமாக வருதுங்க. இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே தான் வந்தாங்க. வந்தவங்க சரன்னு போய் உங்கள் போயிட்டாங்க என் தோட்டத்து பக்கம். ஆத்தரியாத்த நல்ல வேலை பிடிச்சிட்டேன். இங்கேருந்து பார்க்கல இந்த மிளகா காடு பச்சை பசங்க தெரிஞ்சிச்சு. ஆகா நல்ல வேட்டா கிடச்சாண்டு இறங்கிட்டாங்க. ஒரு 7 உருப்படி. அப்புறம் ஓடி போய் தண்ணி ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. போய் தண்ணியை குடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் மிளகா சரி நல்ல வேலை கடிக்கல. வாய்க்காத தண்ணியை குடிச்சிட்டு ஓடி போய் மாட்டக்கணுங்க. நெத்துக்கு போனவங்க அப்படி போயிட்டாங்க. எங்கள் மரத்தை பார்த்தா தூரத்தை வேப்பம் பார்த்தா பச்சை தண்ணி ஊறிட்டாங்க. தற்கா ஒரு பழுனே அதான் ஃபஸ்ட்டு. இதில் கூட்டு போகிறத இவ்வளோ வரி குதிரதா ஒன்று. நானும் டெய்லி நைட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு 7 மணி போல். நேற்று தான் அங்கிட்டு தூரத்தில் அந்த பக்கம் மலை பக்கத்தில் மின்னல் தெரிஞ்சு. மின்னல் வெடிச்சுன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே மழை எப்படியோ வரப்போக்கும். மழையை சுற்றி ஏரியா ஃபஸ்ட்டு மழை பெய்யும். அதுக்கப்புறம் நமக்கு பெய்யும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 24, 25 அப்படியே மழை தொலைச்சி பிடிக்கலாம் பார்ப்போம். இந்த சித்திரையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மழை பெய்யும்னு மனசு நம்பிக்கை இருக்குது. நடங்க அப்படியே வாய்க்காடு போயிட்டு வருவோம். உங்க ஓனாத்தான் எனத்துக்கும் கொஞ்சம் வாய் கட்டுற கொஞ்சம் பட்டை புல்லு கிடக்கு. வெளியே சுறுசுறுப்பு ஆகிட்டேன் எப்படியோ. செவலா என்ன ஓடி பிரோஜனம் இல்லடா. எங்கள் ஊரில் நெத்துல சீசன் முடிச்சிட மழைக்கெல்லாம் பச்சா தானே விட்டு அவர் பழுங்க போகிற அத்து இந்த மரத்தை விட்டா பாவி அதை விட நல்லா சென குட்டினாலும் ஓட்டம் பிடிக்கிறாளுங்க. கருவச்சி நீ ஓடலையா தவறால லீசா இவளோட பிள்ளை தாங்க இறந்து வச்சு சிலுக்கு வளர்த்தா. இப்போ இவ்வளோ கண்டுக்கிறவே இல்லை வாரு. அவள் ஆடி பிள்ளையை பத்துட்டு எனக்கு என்ன திருறா. ஆனால் அடுத்த ஈத்தில் கொஞ்சம் விவரம் ஆயிடுவான்னு தெரிஞ்சு. வரி குதிரை வாட் ஆர் யூ டூயிங் இப்படியே இங்கே நின்று இப்படித்தான் போயிட்டு அந்த தென்னை மரம் தோட்டத்துக்கு இன்னைக்கு அங்கிட்ட தான் பிளான் போடுற. அப்படியே கண்ணை கட்டிடுவாங்க. ஒன்னா உஷாரா பார்க்கணும். எல்லாம் வயக்காடுக்கு போனா நீ மட்டும் ஒரு இதுக்கு போ. நான் மோனிக்கா நெத்தில்ல மோனிக்கா நெத்துந்தவனை கொடுப்பில்ல மோனிக்கா. இவ்வளோ சென்னை குட்டி சேவனையும் விரட்டினாங்க. நான் கூட சென்னையில் நினச்சேன். கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் பகிர பார்த்தா தெரியுது. ஆனால் மேட்ச் எல்லாம் போச்சே. குட்டி எப்படி வளர்க்க போகிறான்னு தெரியலையே. இவெல்லாம் குட்டி நல்லா வளர்க்குறவ. பார்ப்போம் மழை பெய்யும். அச்சா உன் பிள்ளை ஒன்று இறந்து வச்சாடி. இன்னொரு பிள்ளையும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சே நல்லா வளர்த்துக்கு வந்தாங்க. சூப்பராக வளர்த்துக்கு வந்தா. கச்சா போட்ட 2 பொட்டை குட்டி இந்த வட்டம் நல்லா இருந்துச்சு. சார் என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் வருவா. இந்த வட்டம் இதாகிடுச்சு. இருக்குற நீ சேட்டை பண்ணாமல் இரு. உனக்கு வேணுமா நெத்து என்னடா அப்போ வந்து பம்பிக்கிட்டே இருக்கா. இந்த அப்படின்னு சொல்லாத என்ன சண்டை போட்டுருவாங்க. 4 கிலோ எம்பூட்டு புல்லு கிடந்துச்சு பச்சை பசவண்டே. மாடு மேஞ்சு கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சாயந்தரம் மேய்வாங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு மேய மாட்டாங்க. சாயந்தரம் தான் இந்த இடம் கொஞ்சம் நல்லா மேய் இருக்குது. வெயில் குறையும். வயக்காட்டில் மழையெல்லாம் பேஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக கோரப்புல் நல்லா வளருங்க. இந்த நடந்து வராங்க அதுக்குள்ளே நல்லா அந்த அளவுக்கு கிடக்கு. கிட்ட புல்லாமல் வளரும். அம்மா என் பிள்ளைய காணது கத்துற எங்கடா வச்சிருக்காங்க ஒழிச்சு விட்டாங்கிட்டு. நான் ஊசி போடனால அங்கிட்ட இங்கிட்ட தனியாக ஒதுக்கி வச்சிருக்கேங்க. அங்கே சேர விடக்கூடாது. இவ கத்துறா. இன்னும் பால் கொடுத்து ஓடி போச்சு பயம் இல்லை. கொஞ்சம் எவ்வளோக்கு வர விடாம தான் ஒதுக்கி வச்சிருக்கேன். போன வாரம் புள்ள வெயில் 37, 38 டிகிரி இருந்துச்சு. இந்த வட்டம் 40, 41 மேலே போய்கிட்டே இருக்கு. இப்படி கூடுது. இருக்க மதியம் அப்படியே 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அடிக்கிறாட்டி. அந்த டைமில் ஆடு வெளியே போகிறதில்ல. மதிய வெயிலுக்குலாம் ஆடை போட்டோம்னா கண்டிப்பாக இதாயிருங்க. சூடு தாங்காது. போன வருஷம் வெயிலே தெரிஞ்சு அப்போ கூட இந்த அளவுக்கு இல்லை. இந்த வட்டம் நிழலில் இருக்கும்போதே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நல்லா வெயிலே கிடக்கு. இந்த கோடை வெயிலுக்குலாம் அது பாடு கிடப்போங்கிறது பக்கத்தூர் போவோம். ஆனால் மதிய தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல குடிக்க விட்டுருமா. அதனால் கொஞ்சம் அது போக வேப்ப மரத்தினால அங்கே படுக்க விட்டுருவேன். கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்துச்சு. காய்ச்சல் எதுவுமே இல்லை. இந்த வட்டம் வீட்டில் போட்டு இப்போ இதில் இருக்கிற காய்ச்சலாம் வருதுக்கு வராத காய்ச்சலாக வருது. தண்ணி இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல இஷ்டம் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுவேன். நிழல் அந்த அளவுக்கு மரம் இல்லைங்க. என் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் தான் இருக்குது. நான் முத்தலகை நீ மட்டும் தனியாக அமைஞ்சிக்கிருக்கேன். நான் முத்தலகை சண்டை ஓட்டியா என் முத்தலகை அங்கிட்டு போகாத. சோளம் பாருங்க பசப்பா தெரியுதா. நல்லா தண்ணி பாஞ்சி இதாக இருக்குங்க. மழை வந்து செம்மையாக வளர்ந்துடும். நேற்று இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி பக்கம் தான் மின்னல் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கிட்டு மின்னல் பட்டுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மழை ஒரு 5 இல்லாட்டி 7 நாளாக கண்டிப்பாக மழை உறுதியாக வரும். எங்கள் சவுதி அரேபியாவில் மழை பெஞ்சு அங்கிட்டு வெள்ளம் போய்க்கிருக்க அதிசயமாக இருக்குது. பாலைவனத்தில் அம்பிட்டு ரோடு கீழே தண்ணியாக போய்க்கிருக்க. அந்த சுழற்சி மழை அவங்களுக்கு இந்த வட்டம் நல்லா மழை பெய்யும் அந்த பக்கம். ஏன்னா அந்த மாறி பேர்னால நமக்கு இந்த விட கோடை மழை பின்னால கொஞ்சம் குறையும். இவ்வளோ நான் அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே போய்க்கிருக்கு. பாலைவனத்தில் அம்பூர் தண்ணி நல்ல மழை. மற்ற ஏரியா ஃபுல்லாக ஏன் நம்ம இந்தியாவில் சரியான மழை பெஞ்சிக்கிருக்கு இந்த சீசனில் கோடை மழை. நமக்கு இன்னும் தென்னி இந்தியாவில் தொடாமல் வச்சிருக்கு. கம்முன்னு இருக்குது. கேரளா பக்கம் தான் பெஞ்சிக்கிருக்கு. வேறு எங்கிட்ட இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூன்சூன் ஆக்டிவிட்டி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மே 1 அதில் கொஞ்சம் தெரியும். போன வருஷம்லாம் இந்த வேப்ப மரத்திலே நம்ம போட்டிருந்தோம் நிழலுக்கு. அப்போதான் தழுக்குது லைட்டாக கொஞ்சமாக. அனைவருக்கும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. நல்லா வேப்ப மரம் நல்லா கொஞ்சம் இல்லைங்க. ஒரு காலத்தில் தவி விளாடுவாங்க. மைக்கில் ரிக்கி பாண்டி நீங்கள் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அந்த ஒரு உள்ள எலியன் உள்ளே போயிட்டு வரையா. உள்ளே என்ன தண்ணி இருக்கா. ஆத்தா எப்படி உள்ள தண்ணி ஆகா எவ்வளோ இருக்க வருங்க. தண்ணி இம்பிட்டுருச்சு குறைஞ்சிருச்சுங்க.
எப்பயுமே இருக்கும், இந்த விட்டு குறைஞ்சி வச்சு நல்லா. அவ்வளோதான், தண்ணி ஊற்றி போச்சு. ஆளை எவ்வளோ தெரியுங்க இதோட. வாங்க போவோம். அப்படியே என்னடா போயிட்டீங்க, நல்லா இல்லையா? என்ன பண்ண மரமும் தெனா விட்டு சண்டை ஓட்டுறீங்களா? இன்னும் மேய்ங்க வாங்க. அங்கே நேற்று போன மாதிரி அங்கே போவோமாங்க, இல்லாட்டி அங்கே ஒரு முள்ளு தெரியுது, அங்கே போவோமா? சவுக்க பக்கத்தில் எங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். வெல்ட்டா படுத்துருவாங்க மீன். நாங்கடா வேப்ப மரம் நல்லா குழுன்னு இருக்கா. மதியம் தண்ணி மூட்டி கிடச்சுன்னா பேசாமல் எங்கனே நம்ம ஒரே 4 மேட்சிடலாம். நல்லா நாளுங்க, சூப்பராக இருக்குது. வாங்கடா அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இருங்கடா வர்றேன், மொத்தம் மனசுக்கு குப்பை தின்னுங்கடா பார்ப்போங்களே. என்னத்தவோ பூ பூத்து தின்னுங்கடா 2 கிடச்சிருக்கு. கிராவிட்டியே அவளுக்கு ஒரு பக்கம் போடியா தான் வரேங்க. வரல வாங்க, வரலையா? அப்படியா வா சாசா, அப்படியே கமான் காய்ஸ் வா டோக்கியோ, வரலையா? வந்து 2 கோழையவா தின்னு ரெக்கு போட்டாங்க. கருவச்சி ஆத்தே மோனிக்கா தின்னுங்கடா. 10 விழுந்துடாத போட்டு அம்மிக்கிட்ட இறவை போட்டு. அவ்வளோதான்டா, அவன் எக்கு போடாமலே தின்னுக்கு 2 வாணிக்க. ஒரு பனை மரம் விட்டா மரத்தில் ஏறுவோட இருக்கிற தின்னுவாங்களா? எப்படி பார்க்குறாங்க? ஏய் விட்டாத என்ன இப்படி முட்டிக்கு இருக்க பூச்சை ரெட்டியாக இருக்காங்க. ஏன்னா மரத்தில் ஏற்றுவாடா பொழுதுனே இந்த இப்படி ஏறினேன்னா மரத்தில் அப்படியே ஏறினே நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் தின்னலாம். என்ன நான் சொல்கிறது, ஏறுறீங்களா? யாரை ஏற்றி விட்றேன் ஆக்சுவல் தினா விட்டு இப்படி பார்க்குறாங்க வரிசையா. கண்ணுமையே மேலே ஏற்றி விட்ருவா. யார் ஏறுறா? இவ்வளோ அவ்வளோதான் இருக்க ஒன்றே தான் வளைக்க முடிஞ்சு. நட்டி மேலே ஏறி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கொப்பா அருவா எடுத்து கேட்டு தோட்டத்துக்கான கேட்டு வேண்டாம் வெட்டி விடலாம். அப்படி வேண்டாம் செய்யலாம். என்ன அப்படி வேண்டாம் திரும்ப மைக் செட் வாங்க முடியா? நடந்துட்டா பொழுது போயிடும். நடைய கட்டு வாந்தா அது வரையும் போயிட்டு வருவோம். வாடா பாண்டியா விற்கல மைக் செட் மாக்கா வா போவோம். ஒருத்தனை இறங்க உருட்டு கூடு சரிக்கிட்டே வா. என்ன விட்டே உனக்கு பிடிச்ச சறுக்கு தானே. வாங்க முடியா கிளம்புவோம். போயிட்டு அங்கே சுற்று போவோம். வாங்க நண்பர்களே போயிட்டு வருவோம். என் பின்னாடி வந்தீங்கன்னா 2 நெத்தா திங்க விடலாம். கொஞ்சமாவது நெத்து கிடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தை மேட்டில் அன்னைக்கு வேப்ப மரத்தில் போய் பார்ப்போமா? வர்றாங்களா? வர்றாங்கப்பா, வரிசையாக வராங்க. இன்னும் வரிசையாக போகிறாங்க. சொன்னோன்னே கூப்பிட்டுனே வந்துட்டாங்க. ஒருவேளை தெரிஞ்சிச்சா அவன் அங்கே தான் கூப்பிட்டு போகிறான்ட்டு. சரி வாங்க போவோம். இங்கிட்ட எதுவும் வெள்ளாமல் இல்லை, இருந்தாலும் தரிசாக இருக்குது. இதே மாதிரி விட மாட்டேன்றாங்க இந்த பக்கம். இல்லைடா மேய்ச்சிட்டு போகும்போது ஒரே நேரம் முழுக்குள்ள போகிறாங்க. கொஞ்சம் 2 பட்டை கடிச்சிட்டு போவோம். இல்லை டயருக்கு போகும்போது போய்க்கலான்னு பார்க்குறேன். நான் மாற்றிட்டாங்களே, நீங்கள் நிற்க மாட்டாங்களப்பா. நானும் மடக்கி பார்க்குறேன். சுற்ற போகிறாங்க. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வளையிறாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வளையிறாங்க. என்னடா வளைஞ்சு என்னடா சுற்றி பார்க்குறீங்களா? எங்கிட்டு போய் போனால் இதான்டா வேறு வழி இல்லைடா. இல்லைடா அதுக்கு இது பட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. 2 மெயின்டா அந்த வரப்பில் இதில் அந்த வரப்பில் கொஞ்சம் குளம் இந்த குளம் முளைச்சிருக்குங்க. அதை கடிக்கிறாங்க 2 3. இதுக்குள்ளே என்ன இருக்குண்டா கொஞ்சம் உப்பு இருக்குது என்கிட்ட இருக்குது. முத்தலை கடிக்கிறா பாரு அத்தே. இந்த இருக்குங்க இதான் ரொம்ப பசப்பாக இருக்குங்க. இதைத்தான் தின்றாங்க. கொஞ்சம் நீல கலரில் பூத்துருக்கு. இது ஒரு கொக்கரவழி வகையை சேர்ந்தது தான். என்னத்தவோ தின்றாங்க. இதுக்கு அங்கிட்டு நம்ம போனால் சத்தம் போடுவாங்க. ஏன்னா மாடு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இந்த 2 குண்டுலேயும் மடக்கி விடலாம். சீக்கிரம் தின்னுங்க. தோட்டத்துக்கார வரக்குள்ளேயும் 2 கோலையை பிச்சு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி மேயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்பப்போ மேய்ச்சிடும். சண்டை போடாமல் தின்னுக்கடா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பசப்பாக இருக்குங்க. அதிசயமாக இருக்குது. ஆனால் காஞ்சி போய் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒன்று பசப்பாத்திருது எனக்கு. இதுதான் எனக்கு கம்மாயில் இருக்க விட இது கொஞ்சம் பரவாயில்ல. போதுமா? நல்லா மேய்ச்சிட்டாங்க. எங்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் அடிச்சு பிடிச்சின்னு பாட்டி வச்சேன். நல்லா மேய்ச்சிட்டு திரும்பி வாங்க போவோம். இந்த வெயில் ஏறுது. இந்த நிற்க சொன்னால் நிற்க மாட்டாங்க. இன்னும் அவ்வளோதான். கீழே போட்டாங்கன்னா வீட்டில் தான் போய் நிற்பாங்க. எங்கள் மறுபடியும் வேப்ப மரத்தை போயிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்குலாம் வேணாண்டா பேசாமல் இங்கே ரெஸ்ட் எடுக்க ஒரு அங்கே வேப்ப மரத்தை பிடிச்சாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட விட்டு அப்புறம் வீட்டு பற்றி போங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் சூடு இறங்கிட்டாங்க. மோனிக்காக்கு தேத்தை சின்ன வலிச்சு சண்டை ஒரு கீழே விழுந்துடாத. நீ வாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நல்லா அமருங்க வீரர்களே, அமருங்க. எக்கு போருங்க மரத்தில் ஏறுங்க. ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் ஒரு பிரேக்கு. நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. திரிசா கொஞ்ச நேரம் தூங்கு. நல்லா திரிசா அவங்கள என்ன நம்ம விட்டுட்டு வந்துட்டோமா? என்ன வராங்க ஒரு குரூப்பு. வாங்கடா வாங்க உங்களுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கேன். கையேறெல்லாம் இல்லாட்டினா ஆடுகளுக்கு இந்த வெள்ளாடுகளுக்கு மொத்தம் இந்த பட்டை கடிச்சா தேராதுங்க. எங்கிட்ட கையேற வைக்கிறால இதாக இருக்குது. அதனால தான் சில 2 3 குட்டிகளை மாற்றி இருக்கிற கையேறக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டிதான். இந்த மழையை நம்பி இப்போதைக்கு பண்ண முடியாது. அப்படி பேஞ்சா தப்பிச்சோம். இன்னும் பேயாட்டி ஐயப்பா ரொம்ப மோசமாங்க. போன மாதம் இந்த மாதம் அதை அப்படியே இந்த பட்டருங்க இது காலியாக போச்சு. மண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு. இதை விட மண்ணு தெரியாமச்சுன்னா பக்கத்து ஊருக்கு படம் எடுக்க வேண்டியதான். சரி நண்பர்களே, இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்குவா.